வெல்கம் டு கம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா மஞ்சூரியன். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து அது கூட மாவெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணணுங்க. ஃபஸ்ட் பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 கிளாஸ் தண்ணி, உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தாவை ஆட் பண்ணி 3 to 4 minutes வெந்தால் போதுங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் வேக வச்சு எடுத்த பாஸ்தாவையும் அது கூட ஒரு முட்டை, அந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் சாஸ் போடலை அப்படின்னா ரெட் சில்லி சாஸ் போடாமல் பொடி போட்டிங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 to 4 minutes ஃப்ரை பண்ணாலே போதுங்க. எல்லா பாஸ்தாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதும் இஞ்சி நறுக்கி வச்சதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதோட ஃப்ளேவர் இறங்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், கேப்சிகம் இது 3ஐயும் ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ், சில்லி சாஸ், கெச்சப் இது 3ம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது உங்களுக்கு ஃப்ளேவர் சோயா சாஸ் கொஞ்சம் கூட குறைய வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸோட 2 to 3 டம்ளர், நான் இங்கே 2.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க, ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் வச்சுக்கோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருங்க. ஏன் இடையில கலக்கிறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி கட்டியாக இடுகிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் கிளாஸி லுக் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள்.
இடையில மிளகுத்தூளும் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ்க்குரிய உப்பும் போட்டிருக்கேங்க. கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவும் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் ரா ஃப்ளேவரில் பொடியாக சாப் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கடைசியாக முட்டைக்கோஸும் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது தாங்க போட்டிருக்கேன். போட்டு நல்லா கண்டினியூஸாக கிண்டி சாஸ் வந்து நல்லா பாஸ்தாவில் கோட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாஸ்தா மஞ்சூரியன் ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.